Hello everyone, welcome to SGSD Learning. Exercise 1.1 ஓட second sum பார்க்க போறோம். Let A equal to 1, 2, 3 and B equal to x such that x is a prime number less than 10. Find A cross B and B cross E. இப்போ நம்ம given எழுதிக்கலாம். A என்ன கொடுத்திருக்காங்க, B என்ன கொடுத்திருக்காங்க நம்ம எழுதிக்கலாம். A உடைய செட் என்னது? A equal to 1, 2, 3 கொடுத்தாச்சு. B உடைய செட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x is a prime number less than 10, அதாவது நம்ம ப்ரைம் நம்பர் எடுத்துக்கணும், அதுவும் 10க்குள்ளே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க, 10க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர் வந்து 2ல் தான் ஸ்டார்ட் ஆகும். எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைம் நம்பர் வந்து 2ல் மட்டும்தான் 2ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ப்ரைம் நம்பர்னால் என்னென்னா அந்த டேபிளில் மட்டுமே மல்டிப்ளை ஆகக்கூடியது தான் ப்ரைம் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 1s are 2, இது வேறு எந்த டேபிள்லையும் வருமா? வராது. ஸோ அதனால் 2 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு 3 பாருங்கள், 3 1s are 3 இல்லையா? இது 3 டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிளையும் வராது. ஸோ 3 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு 4 பாருங்களேன், 4 1s are 4, அது வந்து 4 வந்து 2s are 4. ஸோ 2 டேபிள்லையும் வரும், 4 டேபிள்லையும் வரும். ஸோ இது வந்து நாட் ஏ ப்ரைம் நம்பர். அப்போ இது 2 ப்ரைம் நம்பர் எடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு 5 1s are 5 டேபிளில் மட்டும்தான் வரும் இல்லையா? அப்போ அது ப்ரைம் நம்பர். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 6 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 3s are 6ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 6 1s are 6ன்னு வரும். ஸோ இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 1s are 7. ஸோ 7 டேபிளில் மட்டும்தான் வரும். அப்போ இது ப்ரைம் நம்பர். 8 9 10 நமக்கு தேவையில்லை, ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் 10. 8 9 10 என்னது நமக்கு, அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அது எல்லா டேபிள்லையுமே வரும் இல்லையா? ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டிய நம்பர் என்னது, 2 3 5 7. இப்போ பியோட செட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 3 5 7 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சம்ம போவோம். ஃபைண்ட் A cross B. ஃபஸ்ட்டு A cross B பாருங்கள். A செட் என்ன, 1 2 3 cross பியோட செட்டு 2 3 5 7. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2, நெக்ஸ்ட்டு 1 3, 1 5, 1 7. நெக்ஸ்ட்டு 2 2, 2 3, 2 5, 2 7. நெக்ஸ்ட்டு 3 2, 3 3, 3 5, 3 7. A cross B நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு B cross A. இந்த A cross B, B cross Aக்கு என்ன மேடம் டிஃப்ரென்ஸ்? சேம் ஆன்சர் தானே வரும் கேட்கலாம். A cross Bனா ஃபஸ்ட்டு என்ன செட் பண்ணணும், ஏவோட செட்டை போடணும். B cross Aனா பியோட செட்டை ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். பியோட செட்டு என்ன நமக்கு, 2 3 5 7. கிராஸ் ஏவோட செட்டு 1 2 3. பண்ணுங்க, 2 1, 2 2, 2 3. நெக்ஸ்ட் 3 1, 3 2, 3 3. நெக்ஸ்ட்டு 5 1, 5 2, 5 3. நெக்ஸ்ட்டு 7 1, 7 2, 7 3. இது B cross A உட ஆன்சர்ஸ். ஸோ A cross B and B cross A நம்பர் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ. இப்போ தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இஃப் B cross A equal to set of 2 -2 3, -2 4, 0 3, 0 4, 3 3 and 3 4. இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் A அண்ட் B, ஏவுடைய செட்டையும் பியோடைய செட்டையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, B cross Aன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே பாருங்கள் பி வந்து என்னென்னா பி செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க -2 -2 0 0 3 3. இப்போ எத்தனை வாட்டி நம்பர் கொடுத்துருந்தாலும் நம்ம ஒன் டைம் தான் அந்த நம்பர் எடுத்துக்கணும். ஸோ பியோடைய செட்டு இப்போ என்னவாக இருக்கும்னா -2 0 3 இதான் பியோட செட்டு. இங்கே ஏயோட செட் என்ன கொடுத்துருக்காங்க செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த எலமெண்ட் பி கிராஸ் ஏ. செகண்ட் கோஆர்டினேட்ஸ்னால் என்னது 3 4 3 4 3 4. எத்தனை வாட்டி நம்பர் கொடுத்தாலும் ஒன் டைம் தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஏ ஈக்குவல் டு ஏவோட செட்டு என்ன 3, 4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏயோட செட்டு 3, 4, பியோட செட்டு -2 0 3. ஸோ ஏவுடைய எலமெண்ட் பியோட செட்டு ஏவோட செட்டு நம்ம கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். நீங்கள் நல்லா சம்மில் கவனிக்க வேண்டியது என்னதுன்னா பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்கிறதுனால நான் பின்றதுனால ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும் பியாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் எலமெண்ட் எல்லாமே என்ன இருக்கும் பியாக தான் இருக்கும். செகண்ட் ஏ கொடுத்துருக்கிறதுனால தான் செகண்ட் எலமெண்ட் கோஆர்டினேட்ஸ் எலமெண்ட் வந்து எனக்கு ஏவாக இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏ கிராஸ் பின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் இங்கே மாறும். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் எல்லாம் ஏவாகவும் செகண்ட் கோஆர்டினேட்ஸில் பியாக இருக்கும். இந்த சம்மை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கவனமாக பார்த்து போடணும். இங்கே பி கிராஸ் ஏ கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் பி வந்து செட் ஆஃப் ஃபஸ்ட் ஆல் கோஆர்டினேட்ஸ் எலமெண்ட் பி கிராஸ் ஏன்னு சொல்லி -2 0 3 நான் எடுத்துட்டேன். ஏக்கும் அதே மாதிரி எடுத்துட்டேன். இப்போ ஏவோட செட் என்ன 3, 4, பியோட செட் என்ன -2 0 3. Fourth sum. If A equal to 5, 6, B equal to 4, 5, 6, C equal to 5, 6, 7. Show that A cross A equal to B cross B intersection C cross C. So A cross A equal to B cross B intersection C cross C ரெண்டு ஈக்குவலாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்குவோம். கிவன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஏவுடைய செட்டு 5, 6, பியோட செட்டு 4, 5, 6, சியோட செட்டு 5, 6, 7. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இல்லையா. ஃபஸ்ட்டு நான் ஏ கிராஸ் ஏ பார்க்க போகிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துக்கிறேன். ஏ கிராஸ் ஏ கிராஸ் ஏவோட செட் என்ன 5, 6 கிராஸ் 5, 6. இப்போ ஏ கிராஸ் பண்ணுங்கள் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகிறோம். பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு நான் இந்த பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கிறேன். பி கிராஸ் பியோட செட் என்ன 4, 5, 6 கிராஸ் திரும்ப பியோட செட் என்ன 4, 5, 6. இப்போ எப்படி பண்ணலாம் 4, 4, 4, 5, 4, 6. நெக்ஸ்ட்டு 5, 4, 5, 5, 5, 6. நெக்ஸ்ட்டு 6, 4, 6, 5, 6, 6. ஸோ பி கிராஸ் பி நான் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சி கிராஸ் சி. சியோட செட் என்ன 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. இப்போ இதை கிராஸ் பண்ணுங்க 5, 5, 5, 6, 5, 7, 6, 5,
6 6 6 7 7 5 7 6 7 7. இப்போ C cross C கண்டுபிடிச்சாச்சு. RHSல என்ன கொடுத்துருக்காங்க? B cross B intersection C cross C. ஸோ B cross B intersection C cross C. B cross B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 4 4 5 4 6 5 4 5 5 5 6 6 4 6 5 6 6. இன்டர்செக்ஷன் C cross C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த கீழே எழுதிடுறேன். C cross C 5 5 5 6 5 7 6 5 6 6 6 7 7 5 7 6 7 7. இப்போது B cross B intersection C cross C கண்டுபிடிச்சாச்சு. இன்டர்செக்ஷன்னா என்னென்ன சொன்னேன்? ரெண்டுத்துலேயுமே காமனாக உள்ள நம்பரை தான் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுத்துலேயுமே காமனாக என்னென்ன இருக்குது? 5 5. நெக்ஸ்ட்டு 5 6. நெக்ஸ்ட்டு 6 5. நெக்ஸ்ட்டு 6 6. இது வந்து B cross B intersection C cross C. ஸோ A cross left hand சைடும் right hand சைடும் இப்போ ஈக்குவலாக இருக்குது. ஸோ A cross A equal to B cross B intersection C cross C is verified. Next, fifth one. Given A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4 and D equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. இப்போ இந்த சம் என்ன கேட்குறாங்கன்னா ஏபிசிடி 4 செட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து A intersection C cross B intersection Dயும் ஈக்குவல் A cross B intersection C cross D ரெண்டும் ஈக்குவலாக வருதா? இட்ஸ் ட்ரூவான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இட்ஸ் ட்ரூவா இல்லையா நம்ம இப்போ சம்மில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்குவோம். A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4, D equal to 1, 3, 5. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இப்படி இருக்கிறதுனால ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் பார்க்குறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா A intersection C, லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHSன்னு போட்டுக்கிறேன். A intersection C cross B intersection D. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? A intersection C ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ A உடைய செட்டு என்ன நமக்கு? 1, 2, 3. intersection C உடைய செட் என்ன? 3, 4. நெக்ஸ்ட்டு இப்போ இன்டர்செக்ஷன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தில் எது காமனாக இருக்கோ அதை தான் நம்ம எடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? 3. ஸோ இதுக்கு A intersection C என்னது? நமக்கு 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு B intersection D கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ B உடைய செட் என்ன? 2, 3, 5. intersection
டியோட செட் என்ன 1, 3, 5. இப்போ பி இன்டர்செக்ஷன் டியில் இப்போ இதில் எது காமனாக இருக்குது? இதில் 2 நம்பர் காமனாக இருக்குது 3, 5. ஓகேவா? அப்போ பி இன்டர்செக்ஷன் டி 3, 5. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3, 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணணும். 3, 3, 3, 5. இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 3, 3, 3, 5. இப்போ எல்ஹெச்எஸ் ஓவர். இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்கணும். நமக்கு ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி பார்ப்போம். ஏ கிராஸ் பி. இப்போ ஏவோட செட்டை நம்ம எழுதிக்கணும். ஏவோட செட் என்ன? 1, 2, 3 கிராஸ் பியோட செட்டு. பியோட செட் என்ன? 2, 3, 5. இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம். 1, 2 நெக்ஸ்ட்டு 1, 3 நெக்ஸ்ட்டு 1, 5 நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் 2, 2 2, 3 2, 5 நெக்ஸ்ட்டு 3, 2 3, 3 3, 5. இப்போ ஏ கிராஸ் பி நான் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சி கிராஸ் டி போட போகிறோம். சி கிராஸ் டி. சியோட செட் என்ன? 3, 4 இல்லையா? கிராஸ் டியோட செட் என்ன? 1, 3, 5. இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணுவோம். 3, 1 3, 3 3, 5. Next 4, 1 4, 3 4, 5. Next இது ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. சி கிராஸ் டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1, 2 1, 3 1, 5 2, 2 2, 3 2, 5 3, 2 3, 3 3, 5 இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3, 1 3, 3 3, 5 4, 1 4, 3 4, 5. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி நம்ம போட்டாச்சு. ஏ இன்டர்செக்ஷன்னா நான் என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே? ரெண்டுத்துலேயுமே காமனாக உள்ள நம்பர் நம்ம எழுதணும். இப்போது இந்த ரெண்டுத்துலேயுமே காமனாக எது இருக்குது? நீங்கள் பாருங்கள். 3, 1 இங்கே இல்லை. 3, 3 இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? ஸோ 3, 3. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? 3, 5. இங்கே 3, 5 இருக்குது. ஸோ 3, 5. ஸோ நம்ம ஏற்கனவே ஏ கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி வந்து 3, 3 3, 5 கண்டுபிடிச்சிட்டோம். அதே தான் வந்திருக்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டிக்கு. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். Yes, it is true.